சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, பாட்டி பேசுகிறேன். இப்போ நான் கேள்வி பதிலை சொல்கிறேன், கேட்டுக்கோங்கப்பா. சாமி மாணிக்கம்ன்றவர் கேட்டிருக்காருப்பா, முரத்தில் புடச்சி காட்டுங்க, இந்த சிறுதானியங்களையெல்லாம் அரைச்சி காட்டுங்கன்னு. நான் சிறுதானியம் என்ன வாங்கலப்பா, வாங்கிட்டு உங்களுக்கு அது மாதிரி செஞ்சு காட்டுறேன். முத்து அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அவங்க 1.5 வயசு குழந்தைக்கு சளி இருமல் இருக்காமா, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. 1.5 வயசு குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கஷாயம் போட்டு கொடுக்கலாம்ப்பா. நான் நிறையா கஷாயம் யூடியூப்பில் போட்டிருக்கேன் பாட்டி வைத்தியத்தில். அதை பார்த்து அந்த கஷாயங்களை பார்த்து அந்த அளவு கொடுத்துக்கோங்க. இந்த சளிப்பொடியும் போட்டிருக்கேன். சளிப்பொடியும் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து தேனில் கலந்து காலையிலையும் சாயந்தரமும் எடுத்து கொடுங்க. இப்போ குழந்தையில நல்லா கவர் பண்ணி வைங்க. இப்போ குளிர்காலம் இதாகுது, கவர் பண்ணி வைங்க. காதில் ஜில்லு காற்று போகக்கூடாது, போனால் சளி இருக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் ஒரு கேப்போ இல்லை கொஞ்சம் பஞ்சோ எடுத்து இப்படி காதில் வச்சு அடைச்சி வச்சுருங்க. இந்த ஜில் காற்று உள்ளே போனாலே சளி பிடிக்கும். அடிக்கடி சூடாகவே குழந்தைகளுக்கு தாங்க. ஆறுனதை ஜில்லுன்னு இருக்கிறத தராவிங்க, பச்சை தண்ணி தராவிங்க. உமாங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, இந்த கருப்புளுந்து லட்டு நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், அதை பார்த்து கேட்குறாங்க. கருப்புளுந்து லட்டுக்கு நெய்க்கு பதிலாக பால் சேர்க்கலாமான்னு. பால் சேர்க்கலாம், ஆனால் உடனே சாப்பிட்றணும்ப்பா. பால் சேர்த்தா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தான் இருக்கும். நெய்யினா 1 மாதத்துக்கு இருக்கும். நெய் சேர்த்தாதாப்பா நல்லாயிருக்கும். பால் கலந்தால் ஒரு மாதிரி சதன்னு இருக்கும், நல்லா இருக்காதுப்பா. நெய்யே சேருங்க. என்ன அப்பன்கிறவர் வெள்ளைப்படுறதுக்கு என்ன வைத்தியம்னு கேட்டிருக்காங்க. அருகம்புல் ஒரு கைப்பிடி எடுத்து பொடியாக நறுக்கி மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அடித்து அதில் கொஞ்சம் தேன் விட்டு 1 டம்ளர் அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றுல குடிங்க, சரியாக போகும். அப்படிலாம் சோறு வெந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 கொதி வந்த பிறகு அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் ஒரு கிளாஸில் கொஞ்சம் வெண்ணெயை போட்டு அந்த தண்ணியை ஊற்றி அப்படியே ஆற்றி படங்கள் கொண்டு போட்டு குடிங்க. அது ஒரு நாளைக்கு 2 தடவை குடிக்கலாம். குடிச்சிங்கன்னா நாளடைவில் சரியாக போகும். சுஜாதாங்கிறவங்க நான் மட்டன் குழம்பு வச்சுருந்தேன், அதுக்கு கேட்குறாங்க, மட்டன் குழம்புல கறியா, மட்டன் குழம்புல முருங்கைக்காயா புளியான்னு கேட்டு நோன்னு சொல்கிறாங்கப்பா. அது ஒரு டேஸ்ட்டுப்பா. சாதாரணமாக நம்ம வதக்கி குழம்பு வைக்கலாம், அது ஒரு டேஸ்ட்டு. கறி குழம்பு ஒரே மாதிரி தான் வைக்கணும் இல்லை, டேஸ்ட் வித்தியாசமாக வைக்கலாம். இது ஒரு டேஸ்ட். இப்படி ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அம்மருங்கிறவர் கேட்டிருக்காருப்பா, கசகசா லேகியம் எவ்வளோ நாளைக்கு ஒருக்க செய்யலான்னு கேட்டிருக்காரு. லேகியம் மனுஷங்க செய்கிறது ஒரு இதாக இருக்குது, தப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் லேகியமாக செய்யாமல் பொடியாக செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு அப்பப்போ காலையிலையும் சாயந்தரமும் 1 டீஸ்பூன் எடுத்து நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்கப்பா. ராமன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. காலில் கருப்பாக ரத்தம் கட்டியிருக்கான், இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு இந்த புளி இருக்குல்ல, நம்ம குழம்புக்கு ரசத்துக்கு போடுற புளி, அதை நான் உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கிறணும். உப்பு போட்டு அதை கரண்டியில் ஊற்றி கொதிக்க வச்சு அப்படி கிண்ணோம்னா அப்படியே கூழ் மாதிரி வரும். அதை வெதுன்னு அந்த ரத்தம் கட்டின இடத்துல டெய்லி ஒரு தடவை போட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு கூட அப்புறம் கழுவிக்கங்கப்பா. நாளடைவில் சரியாயிடும். கல்யாணம் ஆகி பேர் கோபிநாத்துங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகி 2 வருஷம் ஆகுதான், குழந்தை இல்லையா. டாக்டர்கிட்ட போகிறது அவங்களுக்கு பிடிக்கல போல். 6 மாதம் மாத்திரை சாப்பிட சொன்னாங்களாம். 6 மாதம் மாத்திரை சாப்பிட சொன்னால் சாப்பிடுங்கப்பா. நான் இந்த கசகசா ஜாதிக்காய் இது போட்டிருக்கேன், அதை பொடியாக செஞ்சு லேகியமாக செய்யாமல் யூடியூப்பில் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் பொடியாக செஞ்சு நெய்யோ நல்லெண்ணெய்யோ 1 டீஸ்பூன் எடுத்து பிசைஞ்சு காலையிலையும் மாலையிலையும் கணவன் மணி 2 பேருமே சாப்பிடுங்க. ஆம்பளைகளுக்கு அருகம்புல் பொடியையும் 1 டீஸ்பூன் பொடியை வாயில் போட்டு தண்ணி ஊற்ற சொல்லுங்கள். காலையில் வெறும் வயிற்றுல உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் குழந்தை பிறந்துருப்பா. அண்ணாமலைக்கணிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, உண்மையான செக்கு என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. உண்மையான செக்கு என்னன்னா, நம்ம செக்கு ஆட்டுற இடத்துல போய் பார்க்கணும்ப்பா. அப்படியும் செக்கு எண்ணெய் வச்சுருக்காங்க, செக்கு ஆட்டுற இடத்துல நம்ம போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ பெரிய பெரிய கடைகளில் சூப்பர் மார்க்கெட்லாம் செக்கு எண்ணெய்னே எழுதி அந்த பாட்டிலில் விற்கிறாங்க. அது அக்மார்க்கு இதோட தான் இருக்கும், அதனால அதெல்லாம் ஏமாற்ற மாட்டாங்க, கவர்மெண்ட் ஸ்டீலோடு இருக்கிறது. அப்படி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்கப்பா. ராஜ் டீன் அவங்க கேட்டிருக்காங்க, எலுமிச்சந்தோல் கஷாயம் அடைப்பு உள்ளவங்க மட்டும் சாப்பிடணுமா, எல்லாரும் சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க.
எல்லாரும் சாப்பிடலாம், இதனால ஒன்றுமே இல்லை. நம்ம உடம்பு வெயிட்டாக இருக்குது அப்படி நம்மளுக்கு வந்துருமோ அப்படி சந்தேகப்படுறவங்களாம் சும்மா சாப்பிடலாம்ப்பா, இதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கர்மிலாங்கிறவங்க இந்த துத்தி இலை மூலத்துக்காக வேண்டி துத்தி இலை சாறும் வெங்காயச்சாறும் கலந்து குடிக்க சொல்லியிருந்தோம்ப்பா. அது இந்த பேபிக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க குடிக்கலாமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் குடிக்கலாம்ப்பா தாராளமாக. மது ஸ்ரீங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 5 மாத குழந்தைக்கு வாயில் புண்ணு இருக்காமா, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. 5 மாதத்து குழந்தைக்கு வாயில் புண்ணு இருந்துச்சுன்னா அது வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சுன்னு அர்த்தம். புண்ணாகி டிசென்ட்ரியா போகும் செய்யும், வயிற்ற வலிக்கும், அதனால தான் வாயில் புண்ணு வரும். அது தாய்ப்பால் கொடுத்துச்சுன்னா அவங்க அம்மா காரம் இல்லாமல் இதெல்லாம் சாப்பிடணும். அம்மா இந்த மணத்தக்காளி கீரையை சமைச்சு சாப்பிடணும். அம்மா தேங்காய் குடிக்க, அம்மா சாப்பிட்றதான் குழந்தைக்கு பாலாக போய் சேருது. அதனால் அப்படி செய்யலாம்ப்பா. குழந்தைக்கு அடிக்கடி வாயில் வெண்ணெயை தடவி விடுங்க. வெண்ணெயை கூட கொஞ்சம் வாய்க்குள்ளே வச்சு விட்டிங்கன்னா சப்பி சாப்பிட்ருவாங்க. வேறபடி குழந்தைக்கு நம்ம ஒன்றும் தர முடியாதுப்பா. குழந்தைக்கு குளிர்ச்சியாக டெய்லி குளிக்க வச்சு செஞ்சுட்டுருங்க. தாய் தான் இதுக்கு பக்குவமாக இருக்கணும். வித்யாபதி கேட்டிருக்காங்க, பாட்டிக்கு எந்த ஊருன்னு. நான் மதுரைப்பா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. தேன் எடுக்கிறோம்ல ராட்டு, அந்த ராட்டுனால என்ன நன்மை இருக்குன்னு கேட்குறாங்க. சில மருந்து பொருள்கள்லாம் அது தயாரிப்பாங்க போல, அதுக்கு எனக்கு தெளிவாக தெரியலப்பா. அஹமது காஜா ஹுசைன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, அவங்க பையனுக்கு ஆஸ்மா சளி இருக்காமா, 2 நாளாக காலேஜுக்கு போலையா, என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்காரு. சளி ரொம்ப நெஞ்சில் கட்டியிருக்கிறதுனால தான்ப்பா அந்த ஆஸ்மா வருது. நீங்கள் நெல் தவிடு, அரிசி தவிடு, ரைஸ் மில்லில் இருக்கும்ல, அதை வாங்கிட்டு நாட்டு மருந்து கடையில் கூட விற்கும். அதை வாங்கிட்டு நல்லா வறுத்து நெஞ்சில் முதுகில் எல்லாம் ஒத்தனை கொடுங்க. அந்த சளி இறகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை அந்த சளி இது பண்ணுங்க. கஷாயங்கள்லாம் இருக்குது, நான் போட்டிருக்கேன்ப்பா கஷாயம் யூடியூப்பில். அதெல்லாம் பார்த்து கஷாயம் கொடுங்க. சளி மருந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன், அதையும் பார்த்து கொடுங்க. இது சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, கறி சூப்பு, இப்படிலாம் கொஞ்சம் சத்தாக கொடுங்க. முருங்கைக்கீரை அதை கூட்டாக வச்சு கொடுங்க, சூப்பாக வச்சு கொடுங்க. இப்படிலாம் செஞ்சீங்கன்னா சரியாக போகும். வெத்தலையில் அந்த கஷாயத்தில் வெத்தலை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. நான் போட்டிருக்கேன், கஷாயமெல்லாம் நிறையா போட்டிருக்கேன். அதை பார்த்து அந்த வெத்தலையை போட்டு அதெல்லாம் போட்டு செஞ்சீங்கன்னா சளி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒத்தனம் கொடுக்கணும், தவிட்டு ஒத்தனம். யோகி அஸ்வா வெயிட் கூடுறதுக்கு ஏதாவது பானம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. வெயிட் கூடுறதுக்கு என்ன பானம்னா, நான் இந்த சத்து மாவு பவுடர்லாம் போட்டிருக்கேப்பா, அதை வாங்கி அதே மாதிரி செஞ்சு நீங்கள் டெய்லி அதை காய்ச்சி கூழ் மாதிரி காய்ச்சி பாலில் கலந்து குடிங்க. சூப்பராக சத்து ஏறும். நல்லா நட்ஸு சாப்பிடுங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா வேர்க்கடலை, எள்ளு இதுகளெல்லாம் நிறையா சேர்த்துடுங்க. இந்த கருப்புளுந்து லட்டு, ராகி லட்டு, இதெல்லாம் எள்ளு உண்டை, இதெல்லாம் நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நான் வெயிட் போடுவேன். தைவாணி கேட்டிருப்பா, அவங்க அம்மாவுக்கு உள்மூலம் இருக்கான், என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. உள்மூலத்துக்கு சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயத்தை ஒரு இவ்வளோ அளவுக்கு எடுத்து, ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லெண்ணெயில் வதக்குங்க. வதக்கி அதில் சுடுசாரத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட சொல்லுங்கள், உள்மூலத்துக்கு நல்லது. அப்புறம் துத்தி இலை, அது எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். அந்த துத்தி இலையை பறிச்சிட்டு துத்தி இலை இவ்வளோ ஒரு 10 இலைன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ இலை, ஒரு 10 வெங்காயம், ரெண்டையும் நல்லா அந்த துத்தி இலையை சுத்தமாக கழுவிட்டு வெங்காயத்தை உரிச்சு, சின்ன வெங்காயத்தை உரித்து மிக்சியில் போட்டு அடித்து அதை சாராக புழிஞ்சு காலையில் குடிக்க சொல்லுங்கள். துத்தி தைலம் நாட்டு மருந்து கடையில் இல்லாட்டி சித்தா மருந்து கடையில் விற்கும். அதை வாங்கிட்டு படுக்க போகும்போது ஆசன வாயில் தடவி படுக்க சொல்லுங்கப்பா. ஒரு வாரம் 10 நாளில் சரியாக போயிடும். ராஜ் கேஎஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, சிறுதானிய வகைகளில் நைட்டில் சாப்பிட்லாமான்னு கேட்டிருக்காங்க. நைட்டில் சாப்பிட்லாம்ப்பா. நாங்கள்லாம் அந்த காலத்தில் சின்ன பிள்ளைகள்லாம் நைட்டில் தான்ப்பா நாங்கள் சிறுதானிய உணவு சாப்பிட்ருக்கோம். அப்படியே செஞ்சு ஆகி சூடாக சாப்பிடுவோம்ப்பா. எம்ஜிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, சக்கரை நோய்க்கு அஞ்ச வேண்டாம்னு சொல்லி நான் யூடியூப்பில் பேசியிருக்கேன், அது உண்மையான்னு கேட்குறாங்க. நிச்சயமாக உண்மை. நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் சக்கரை நோய்க்கு பயப்படவே வேண்டாம்ப்பா. நம்போங்கிறவங்க கேட்டிருக்காங்க, சகல விதமான நோய்க்குடி, அது யூடியூப்பில் பார்த்தேன் ஒன்றுமே புரியலைங்கிறாங்க. இப்படி தான்ப்பா நிறையா பேர் புரியலைன்னு கேட்டதுக்கு நான் திருப்பி ஒரு போட்டிருக்கேன்ப்பா. அந்த பொடி இந்த பொடியை சாப்பிட்டால் மருத்துவரை தவிர்க்கலாம், இந்த பொடியை சாப்பிட்டால் மருத்துவரை தவிர்க்கலாம்னு ஒரு யூடியூப்பில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து அதை ஃபாலோ பண்ணுங்க, நல்லா கேட்கும்ப்பா. ராஜாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நான் போட்டிருக்க குழம்பு பொடிக்கு அளவு என்னான்னு கேட்குறாங்க. அளவெல்லாம் நான் அன்னைக்கே கரெக்டாக சொல்லியிருக்கேன்ப்பா. இன்னொருக்க நீங்கள் யூடியூப்பை பார்த்து நீங்கள் அதை குறித்து வச்சு நீங்கள் வாங்கிக்கங்கப்பா. வச்சுங்கிறவங்க சொல்லியிருக்காங்க,
அந்த நாங்கள் யூடியூப் இது போடும்போது ரெட் ஆரோ போட்டிருக்கோம், அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கன்னாங்க. சரிப்பா செஞ்சிடறோம். இவல் கிங் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, எள்ளில் வந்து எண்ணெயை ஊற்றி வறுத்தா அந்த வெடிக்கிற சத்தம் வருமானு. எள்ளை வந்து எண்ணெய் ஊற்றியே வறுக்கக்கூடாதுப்பா, அதே எண்ணெய் விற்று அதில் இருக்கு நம்ம எண்ணெயை ஊற்றி அது வெடிக்கிற சத்தம் வராது. வெடித்தாலும் வரும், கடுகு மாதிரி வருமானமாக நாங்கள் அப்படி போட்டதே இல்லை. எப்போவும் எண்ணெய் வெறிஞ்சட்டியில் தான்ப்பா வறுத்துருக்கோம், அப்படி தான் வறுக்கணும். உமா சரவணனுங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்க நாத்தனாமாங்க கிராமத்தில் இருக்காங்களாம், 3 பேராம். 3 பேரும் நல்ல உழைப்பாளியா, ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து நல்லா உழைச்சா இயற்கை உணவு சாப்பிட்டா கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்தா குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இதில் பேசியிருக்கேன், யூடியூப்பில் பேசியிருக்கேன். அதை பார்த்து அவங்க அப்படி கேட்குறாங்க. அப்படின்னா அவங்க வந்து கணவன்மார்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லாட்டி இவங்களுக்கு அடிப்படையிலே ஏதாவது கூடிய பிரச்சனை இருக்கலாம். டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் அதை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கப்பா. நந்தினி கிருஷ்ணமூர்த்திங்கிறவங்க கேட்டிருக்காங்க, பச்சை பட்டாணி நான் சேலடில் போட்டிருக்கேன், காய் சேலடில் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு பச்சை பட்டாணியை வந்து வேக வைக்க வேண்டாமான்னு கேட்டிருக்காங்க. வேக வைக்க வேண்டாம், பச்சை பட்டாணி சும்மா சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். எதையுமே நான் தான் சொல்லியிருக்கேன்லப்பா, வேக வச்சா வந்து அதோட உயிர்ச்சத்து அழிஞ்சிடும். பச்சையாக சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. வேக வச்சு இவ்வளோ சாப்பிட்றதுக்கு பச்சையாக இவ்வளோ சாப்பிட்டா போதும்ப்பா, உடம்புல அப்படியே உடம்புல சேரும், ரொம்ப நல்லது. அதனால் பச்சை பட்டாணியை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம டேஸ்ட்டுக்காக வேக வச்சா இதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.